ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு நம்மை நோக்கி வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை, நீங்கள் சந்தித்திருக்கிற பாடுகளுக்கு நடுவே, நீங்கள் சந்தித்திருக்கிற உபத்திரவத்திற்கு நடுவே, நீங்கள் சந்தித்திருக்கிற நெருக்கத்திற்கு நடுவே நீங்கள் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஐயோ, நான் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே, இந்த பாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறேனே, இந்த இடுக்கனுக்குள் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே, வெளியே வருவதற்கு வழி தெரியவில்லையே, நான் போக வேண்டிய பாதை எனக்கு தெரியவில்லையே, விடுதலைக்கான வாய்ப்பு தெரியவில்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களானால் 1 கொரிந்தியர் 10:13வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். தப்பிக்கும்படியான ஒரு போக்கை ஆண்டவர் உண்டாக்குவார். நீங்கள் விடுதலை அடையும்படியான ஒரு போக்கை ஆண்டவர் உண்டாக்கி தருவார். உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் வாழ்வில் சந்தித்திருக்கிற பாடுகளிலிருந்து தப்புவிக்கப்படும்படி, மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்புவிக்கும்படியான ஒரு போக்கை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலரின் நடபடிகள் 26வது அதிகாரத்தில் பவுல் ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படும்படி அவன் கப்பல் யாத்திரையில போர் சேவர்களாக ஒரு சிறை கைதியாக அவன் கொண்டு போகப்படுகிறான். அவர்களுடைய அந்த பிரயாணம் அவ்வளவு லகுவாகவில்லை. தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது, 26வது அதிகாரத்திலே 9வது வசனம், அவர்களுடைய பிரயாணம் மோசத்திற்கு ஏதுவாக இருந்தது. கப்பலுக்கு மாத்திரமல்ல, ஜீவனுக்கும் வருத்தமும் சேதமும் உண்டாயிருந்தது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த கடலிலே ஏற்பட்ட கொந்தளிப்பினாலே அந்த கப்பல் உடைந்து போகத்தக்கதாக அந்த கப்பல் உடைந்து போனது. கப்பலில் இருந்த எல்லாரும் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு நடுவிலே அங்கே நடந்த காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலரின் நடபடிகள் 26வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பாத்தீங்களா? அவர்களுடைய பிரயாணத்தில் அத்தனை நாச மோசங்கள் ஏற்பட்டு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்து தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது அந்த யாத்திரையிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, கப்பலுக்கு சேதம் வருமே அன்றி உங்களுடைய ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராதே, பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கிற கொந்தளிப்புக்கு நடுவிலே, உங்கள் வாழ்வில் இருக்கிற பாடுகளுக்கு நடுவிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன் பிரச்சனையில் இருந்து நீ தப்பிக்கத்தக்கதான ஒரு போக்கை நான் உண்டு பண்ணி தருவேன்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கோ அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் தப்புவிக்கும்படியான ஒரு போக்கை ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், இவைகளில் இருந்து நாங்கள் தப்புவிக்கும்படியான ஒரு போக்கை எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.